இப்பொழுதும் உடைய வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தரவும், வேதைகளாக எங்களை உணர்வுள்ளதாய் மாற்றவும், ஆண்டவரே படிப்பிக்குதலுக்கும் உணர்த்துவிக்கப்படுதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் பிரயோஜனமாக இருந்து நாங்கள் நடத்த வேண்டிய வழியில் எங்களை நடத்தும்படியாக இந்த வேதபாட வகுப்பை ஆஸ்வதித்து தர ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமேன், ஆமேன். நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்குற காரியம் த டாக்ட்ரைன் ஆஃப் பைபிள். இதில் நம்ம வேதத்தின் மகத்துவங்களை குறித்து, வேதத்தின் உபதேசம், கர்த்தர் இந்த வேதத்திலிருந்து நம்ம கூட எப்படி பேசுகிறார் அது 3 டிவிஷனாக நம்ம பிரித்து வச்சு பார்க்குறோம். ஒன்று வெளிப்படுத்துதல், ரெவலேஷன், த்ரூ ரெவலேஷன். வேத வாக்கியம் 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் என்ன நற்கிரியையும் செய்ய 16 எஸ் கரெக்ட் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். All scripture is given by inspiration of God. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. Amen. All scripture is God breathed, given by divine inspiration. Amen. அருளப்பட்டிருக்கிறது, given as the revelation. எப்படி அருளப்பட்டிருக்கிறது? through God's breath. Amen. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். God's breath means inspiration. இதை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய 2வது பாகத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் God's breath. Amen. இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் God's breath. 1 கொரிந்தியர் 2:13 அவைகளால் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதுக்கு பேஸ்மெண்டே இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா அகத்தூண்டுதல். சுத்த தமிழில் சொல்ல போனால் அகத்தூண்டுதல், புறத்தூண்டுதல், அகத்தூண்டுதல். 2 தூண்டுதல் இருக்குது. புறத்தூண்டுதல்ங்கிறது என்னது? அவுட்வார்ட், வெளியரங்கமாக நம்மளை தூண்டுறது, அல்லது எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அகத்தூண்டுதல் உள்ளான மனுஷனை தூண்டுறது, உள்ளான மனுஷங்கிட்ட பேசுறது. இந்த ரெவலேஷன் வெளிப்பாடு யாருக்கு வரும்? முதல்ல உள்ளான மனுஷனுக்கு வரும். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணர்வுள்ளவனாய் மாற்றும். சர்வ வல்லவரின் சுவாசம், காட்ஸ் பிரீத், த இன்ஸ்பிரேஷன், அவனை என்ன செய்யும்? உணர்வுள்ளவனாய் மாற்றும். கர்த்தர் பேசுகிறார் என் கூட, நான் உணர்வோடு அதை ஏற்றுக்கணும், நான் உணர்வோடு அதுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். சும்மா வெளியில் அகத்தூண்டுதல் புறத்தூண்டுதலில் மாத்திரம் கேட்டுட்டு அப்படியே போகிறது இல்லை. அதனால் நோ யூஸ். எத்தனை வருஷம் கேட்டாலும் நோ யூஸ். அந்த நான் சொன்னபடி அகத்தூண்டுதல் ஆர் எ சடன் பிரில்லியன். இதுக்கு டெஃபினிஷன் நிறையா வருது இந்த இன்ஸ்பிரேஷனுக்கு. எ சடன் பிரில்லியன். சடன் பிரில்லியன் என்னது? இந்த அகத்தூண்டுதலை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷனை கட்சர் த காட்ஸ் பிரீத் ஊதும்போது அது அப்படியே ஸ்க்ரீன் விலகிற மாதிரி விலகும். சடன் பிரில்லியன். சடன் பிரில்லியன்னா லிதியா பாருங்கள், லிதியால் சடன் பிரில்லியன். அவ்வளோ நாள் வசனத்தை கேட்டுகிட்டே இருந்தா, ஆத்தோரமாக சபை கூட்டிகிட்டு இருக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில். ஆனால் பாருங்கள், அவளுக்கு ஒரு உணர்வே இல்லை. சபை எப்படி கூட்டினா என்ன? எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, நானும் ஆராதிக்கிறேன், எல்லாரும் மாதிரி தான் நானும். அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஆராதிக்கிறாங்க, நானும் ஆராதிக்கிறேன். சார் ரிவர் சைடில் இருக்க ஒரு காற்று வந்தால், ஒரு மழை வந்தால் தாங்குமா? டென்ட்டு கிண்டெலாம் பறந்துருமே, என்ன செய்கிறது? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. வர்றோமா, ஆராதிக்கிறோமா, போயிட்டே இருக்கணும். இதுதான் புறத்தூண்டுதல்.
என்ன தூண்டுதல்? புற தூண்டுதல். காமன், எல்லாரும் மாதிரி தான். நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன பெருசாக செஞ்சிட முடியும்? ஆனால் கர்த்தர் கேட்குறாரு, வாட் யூ ஹேவ், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? இட்ஸ் அ காட்ஸ் பிரீத். ஆமென். இட்ஸ் காட்ஸ் பிரீத். ஆமென். தேவனுக்கென்று கொடுக்கும்படியான இருதயம், தேவனுக்கென்று செய்யும்படியான காரியம். ஆமென். ஒரு நாள் பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளினார். அவர் கேட்குறார், அவர் சொல்கிறார், நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் என்னை எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கிருங்க. என் வீட்டில் வந்து தங்குங்க, என் வீட்டில் வந்து சபை கூடுங்க. பேலஸ் மாதிரி கட்டி போட்டிருக்கேன், வீடு பேலஸ் மாதிரி இருக்குது. புரியுதா? இதுதான் சடன் பிரில்லியன். சடன் பிரில்லியன். இன்ஸ்பிரேஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? சடன் பிரில்லியன். உடனே ஞானமாக பேசுவீங்க. இளையகுமாரன் பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கு வஸ்திரம், டட்டி. ஆமே. சடன் பிரில்லியன். எழுந்து தகப்பன் இடத்துக்கு போவே. தட்ஸ் த காட்ஸ் பிரீத். தட்ஸ் த காட்ஸ் பிரீத். அது மாத்திரமல்ல, கிரியேட்டிவ் ஆர் டைம்லி ஐடியா. இப்படி நிறைய வருது. டைம்லி ஐடியா, ஏற்ற நேரத்தில் வர்ற ஆலோசனை, ஆர் உத்வேகம், இப்படி நிறைய வருது. போகட்டும். அப்போ அவைகளால் நாங்கள், இந்த இன்ஸ்பிரேஷனால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேச. காட்ஸ் பிரீத் மட்டும் உங்ககிட்ட சரியாக ஊதப்பட்டிருந்ததுன்னா, நீங்கள் யாருக்கு ஆலோசனை பண்ணும்போது உங்கள் அவுட்வார்ட் சென்ஸ்லேருந்து பேசவே மாட்டீங்க. அவுட்வார்ட்லேருந்து பேசவே மாட்டீங்க. அவுட்வார்டை பார்த்து, அவங்களோட சூழ்நிலையை பார்த்துலாம் பேசவே மாட்டீங்க. அவங்களுடைய இன்வார்ட் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அவங்களுடைய உள்ளான ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற காட்ஸ் பிரீத் அவங்களோட பேசின உடனே அவங்களுக்குள்ளாக இருதயத்தை திறக்கும். இதை நான் சபையில் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். தனிப்பட்ட ஆளுகளோட பேசும்போது நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அவங்க அந்த இருதயத்தை திறந்தால் ஒழிய அன்னைக்கு நம்ம போன காரியம் ஜெயமாக வருமே ஒழிய மற்றபடி ஃபெயில். சிம்பிளாக சொல்லிட்டு வந்துடுவேன், ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நல்லா ஜெபிங்க, இன்னும் நல்லா ஜெபிங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு வந்த வார்த்தை. இட் இஸ் ஃபினிஷ்ட், கோ அண்ட் செக். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிச்சயத்தோடு கூட வருகிற வார்த்தை. ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி சம்பந்தப்படுத்தி அந்த இன்ஸ்பிரேஷன்ல கர்த்தர் பேசுவார்? நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இதான். யார்கிட்ட என்ன பேசணும்? பார்வோன்ட்ட என்ன பேசணும்? ஆரோன்ட்ட என்ன பேசணும்? என்கிட்ட வரும்போது நீ எப்படி பேசணும்? ஆமென். எஸ். நவ் therefore go, and I will be with thy mouth and teach thee that thou shalt say. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியவைகளை நீ என்ன பேசணுங்கிறது நான் ஊதுவேன். இட்ஸ் அ காட் பிரீத். ஆழத்தில் உனக்கு ஊதப்படும். ஆழத்தில் உனக்கு கர்த்தர் ஊதும்போது உன் ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும். உன் ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கும் போது மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கும். புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். அதை மொண்டெடுத்து பேசுவான். மொண்டெடுத்து ட்ரிங். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆழமான தண்ணீர் போல இருக்கும். எஸ். அப்போ வேதம் சொல்லுகிறது, எஸ்ஏ 50ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்ஏ 50ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
மன்னிக்கவும், 4ஆம் வசனம் 54. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். The Lord God hath given me the tongue of land. பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் வாஞ்சிக்கணும். சும்மா ஜெபிக்கிறீங்க, சும்மா யாருக்கோ போய் வீட்டுக்கு போய் ஜெபிச்சுட்டு போகிறீங்க, அந்த நேரத்தில் உங்கள் டங்கை கர்த்தர் ட்விஸ்ட் பண்ணுவார். கல்விமானுக்கு ஒத்த நாவை தருவார். எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பேசும்போதும் சரி, நீங்கள் பெருமையே கொள்ள மாட்டீங்க. வித் குவைட் ஸ்பிரிட், வித் ஹம்பிள் நீங்கள் பேசுகிற பேச்சு அவங்கள அப்படியே பேங் பண்ணும், அப்படியே அவங்கள அடிக்கும். ஆமாம், இது உண்மை. சில சமயத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் பேச்சு அங்கே போய் அவங்களோட பேசி அவங்களுக்கு வர்ற ஜட்ஜ்மெண்ட்டை கூட அது தெரிவிச்சிடும். நீங்கள் இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் பேதுரு கேட்குறான், அவ்வளவுக்கு தான். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது வந்து ஸ்ட்ரிக்ட்டு. சபையை குறிச்சின பாரம், பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இது கேஷுவல் கிடையாது. இது வந்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிளான்ட் ஒன். எஸ், ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படணுன்னே கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய சபையில் நியாய தீர்ப்பு வெளிப்படணுன்னே இதை கர்த்தர் காண்பிச்சார். எல்லாருக்கும் பயம் உண்டாகணுன்னே கர்த்தர் இதை செய்தார். நான் சமீபத்தில் எனது சொந்த ஊருக்கு போயிருந்தேன், ஒரு டெத்துக்காக போயிருந்தேன். அப்பொழுது அந்த டெத்து முடிச்சுட்டு அந்த கல்லறைக்குள்ளே நான் போகிறேன். என்னோடய உறவினர் போகிறேன். வாசலில் ஒரு நபர் என் கையை பிடித்தார். இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்குறேன். நல்லா இருக்கிறியா? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ நீ பாஸ்டர் ஆகிட்ட. என்னோடலாம் சீனியர் பேசிகிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீ எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதத்தில் திருப்பி இங்கே வருவ போல அப்படின்னாரு. இங்கே வருவேன்னா கல்லறையில் வச்சு சொல்கிறாரு, இந்த ஊருக்கு நீ வருவ போல அப்படின்னாரு. நான் அதை 3 மாதம் கழிச்சா எதுக்குண்ணே அப்படின்னேன். என்னண்ணா நீ எந்த இடத்துல வச்சு சொல்கிறீங்க 3 மாதம் கழிச்சு இங்கே வருவேன்னு? நீ அப்படி எடுத்துட்டியா? நம்ம ஊருக்கு வருவேன்னு நான் சொன்னேன். உனக்கு தெரியலையா? ஏன் தம்பி மகளை தானே, உன் ரிலேட்டிவ் பையனுக்கு இந்த சகோதரன் தான் மனைவிக்கு அவனுக்கு நிச்சயம் பேசியிருக்கு, இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம் இல்லை, வருவல்ல? ஆனால் வருவேன், நீங்களும் வருவீங்கள்ல, உங்களை நான் பார்ப்பேன். அப்போ அவர் சொன்னார், நான் வரமாட்டேன். ஹேவ்ஸ் கான்வர்சேஷன் ஜஸ்ட் அப்படி போயிட்டுருக்குது. நான் வரமாட்டேன். ஏன்? உனக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியாது. சொத்து பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை. ஆனால் என்னென்ன இது, நீங்களே இப்படி சொல்கிறீங்க, சொத்து பிரச்சனைன்றீங்க, என்ன இது? என்ன பண்ணுறது தம்பி? எல்லாம் இப்படி தான் இருக்குது. நம்ம ஊரை பற்றி தான் தெரியுமே உனக்கு. விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லை. அவர் யாரை சொன்னாரோ என்ன சொன்னாரோ தெரியல, மனசு வேதனையில் சொல்கிறார். ஆமாம், அது உண்மை நடந்தது. அடுத்த 3 மாதம் கல்யாணத்துக்கு போகும்போது இஸ் நோ மோர். அவர் இல்லை. கேட்டபோது மரித்து போனார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. இன்ஸ்பிரேஷன் இஸ் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். அது ஊழியக்காரங்கக்கிட்ட நீங்கள் ஆவியில் உங்கள் அபிஷேகம் பெற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்களுக்கு வார்த்தை இது வரைக்கும் வரும். சில வேளைகளில் நித்தம் அடக்கி வைத்த மட்டும் கதறுதலினாலே அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போனாலும் அவர்கள் அதை விட மாட்டாங்க. இது எனக்கே நடந்திருக்கு. என் பரிசுத்தவான் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் என்ன ஜட்ஜ்மெண்ட் எனக்கு நடந்திருக்குமோ தெரியாது. எஸ், ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடந்தது. பிரைஸ் காட். சபை அப்பாயின்மெண்ட்டு கேட்குறதுக்காக
அண்ணன் ஃபுல் பீட்டில் இருந்தாங்கன்னு மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சே போவோம் அப்படின்னு போனேன். ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியில் ஃபுல்னஸாக இருக்காங்க. நான் தூரத்துலேருந்து அந்த கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கணும், கொஞ்சம் நேரம் இருந்திருக்கணும். ஐயோ நான் டேட்டு கேட்கணும் வேகமாக போனேன். அப்படின்ட்டாங்க, நில்லுங்கண்ணே அப்படின்ட்டாங்க. அப்படியே நின்றுட்டேன். அதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. அந்த சாஃப்டாக அவங்க சொன்னது என்னை அப்படியே தூக்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்னேன். எல்லோரும் பார்க்குறாங்க. பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிற்கிறாரு. அண்ணன் உட்காந்துக்கிட்டே சொல்கிறாங்க, இது 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 கிடையாது, இது இன்ஸ்பிரேஷன் ஒர்க், காட்ஸ் பிரீத். ஆஸ்வாசப்படுத்தி பேசுனதை வச்சு அவங்க ஜெபிப்பாங்க. பேசுனதை வச்சு அவங்களுக்கு வெளிப்படுற ரெவலேஷனை வச்சு ஆண்டவர் என்ன ரெவலேஷன் வெளிப்படுத்தினாரோ தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பேதுருக்கு என்ன ரெவலேஷன் வந்திருக்கும்? நிலத்தை எவ்வளோக்கு தானே விற்றீங்க? அதை விற்கும் முன்னே அது உங்ககிட்ட இருக்கு இல்லையா? வித்த பொண்ணும் கரையை உங்ககிட்ட இருக்கு இல்லையா? பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொல்லும்படி ஃப்ளோ. எஸ், சில வேளைகளில் இதை நம்ம இதான் மோசேக்கு நடந்தது. மோசே அதை நிறுத்தினான். இந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நீங்கள் அதை செய்ய முடியும். அப்போ இப்போவே கீழே போய் பாரு, இப்போவே நிலத்தை அழிச்சு போடுறான், போ கீழே அப்படின்னு மோசேக்கிட்ட சொல்கிறார் கர்த்தர். திறப்பில் நிற்கிறான் மோசே. இந்த இன்ஸ்பிரேஷன் கிஃப்ட் பெற்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பவர் இருக்கும். நீங்கள் அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்தினா நீங்கள் மாட்டிப்பீங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது புரியுது பாஸ்டர்ன்னு சொல்கிறேன். வேத வாக்கியங்கள் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும், ஆவிக்குரிய காரியத்தில் தேர்னவனாக இருக்கணும், முதிர்ச்சி பெற்றவனாக இருக்கணும். மூடன் கையில் ரொக்கம் என்னத்திற்கு? அவன் ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையில் ரொக்கம் என்னத்திற்கு? அதற்கு அவன் மேலே அவனுக்கு அதன் மேலே மனம் இல்லையே. மனமில்லாதவன் கையிலெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அது வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு, அதை சின்ன பின்னப்படுத்திடுவான். ஆமே, சவுலுக்கு அப்படி தான் இருந்துச்சு. சவுல் அப்படி தான் நினச்சான். பிள்ளையம் அப்படி தான் நினச்சான். உடுங்க, நான் சபிக்கிறேன். ஆமே, எனக்கு ஃபோர்ஸ் இருக்கு, எனக்கு இது வரைக்கும் வார்த்தை வருது சொன்னால் அப்படியே நடந்துடும். எஸ், அப்படியே பேக் ஃபயர் ஆச்சு அவனுக்கு. கேர்ஃபுல். கர்த்தர் விட மாட்டார், அரெஸ்ட் பண்ணிடுவார். ஆமே, ஹல்லேலூயா. இதில் பாதிப்பு யாருக்குன்னு பார்ப்பார். தனக்கு பிரியமானவங்களுக்கு பாதிப்பு. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு பாதிப்பு. இவன் கைக்கூலி வாங்கிட்டு போகிறதுக்கு அத்தனை லட்சம் ஜனங்கள் கிடைச்சாங்களா? இந்த மரமண்டைக்கு இது கூட தெரியாமல் போய் நிற்கிறானே, இவனை வச்சு என்னத்தை செய்து தொலைக்கிறது? ஆமே, எஸ். அப்போ இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு நீ அறியணும். The Lord God hath given me the tongue of the land, that I should know how to speak a word in season to him that is weary. Yes. That I should know how to speak a word in season to him that is weary. Hallelujah. அவ்வளோ அருமையாக போடுறது. ஆமென். இன்னும் நீங்கள் வேதத்தில் எஸ்ஏ 51 அதிகாரம் 16 வசனம், எஸ்ஏ 51 அதிகாரம், நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, இதான் நமக்கு தேவை. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, and I have put my words in thy mouth and I have covered thee
in the shadow of my hand. Amen. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். உன்னை மறைக்கிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 11 படிங்க, அப்பதான் புரியும். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும் பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும் தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவுதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். Amen. And the prophets shall become wind, and the word is not in them. Thus shall it be done unto them. Amen. Amen. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை பாத்தீங்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நடக்காது. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றபடிலாம் நடக்காது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் அதெல்லாம் மன்னிச்சிடுவார், கர்த்தர் அதெல்லாம் இது பண்ணிடுவார். தீர்க்கதரிசிகள் அவங்க ஆவியிலிருந்து பேசுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியால், இதோ காட்ஸ் பிரீத்தை உணர்ந்து பேசாம நீ பேசின, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றாருன்னு, இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். Amen. That's the God's breath. That's the inspiration. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற வேண்டும். எஸ், கம்பேரிங் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வித் ஸ்பிரிச்சுவல். ஆமென். கம்பேரிங் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் டு ஸ்பிரிச்சுவல். இதுக்கு கிரீக்கில் என்ன போட்டிருக்குன்னா, சுக்ரீனோ, டு கம்பவுண்ட், வேலி அடைப்பது. கர்த்தர் வேலி அடைச்சிருவார். ஸ்தோத்திரம். நிதானமாக நீங்கள் அது உங்களுக்கே தெரியும். கர்த்தர் பேச போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், உங்களை கர்த்தர் வேலி அடைச்சிருவார். ஸ்தோத்திரம். டோட்டல் உங்களை காம்பவுண்ட். ஆமாம். ஏதேனில் எப்படி செஞ்சார் கர்த்தர்? அடைக்கப்பட்ட தோட்டத்தில் தானே உள்ளே கொண்டு வந்து ஆதாமுக்குள்ள வார்த்தையை கொடுத்தார். காக்கவும் பண்படுத்தவும் அவனை வைத்தார். டு காம்பவுண்ட் இல்லையா? காக்கவும் பண்படுத்தவும். தோட்டத்தை காக்கணும், பண்படுத்தணும். இங்கே நான் பேசின வார்த்தைகளெல்லாம் இங்கே நிறைஞ்சிருக்குப்பா. நீ தான் இதை பிரித்து கொடுக்கணும். நீ தான் இதுக்கு என்னென்ன பேர் வைக்கணுமோ வைக்கணும். உனக்குள்ளே அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்துட்டேன். என் பிரீத் ஆஃப் காட் உனக்குள்ளே ஊதிட்டேன். நீ என்ன பேர் வைக்கிறியோ அது நான் வச்ச மாதிரி போ. நான் இருந்து என்ன செய்வேனோ அது நீ செய்கிற. ஃபுல் பவர் உனக்கு கொடுத்துட்டேன். ஆமென். புரியுதா? அப்போ 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. எரேமியா 5:11 படிச்சீங்களா? அதான் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். அவங்க கூட அந்த ஆவி போராடாது. அவங்க கிட்டலாம் போய் சொல்லிட்டு, இது இப்படி தாங்க, கேளுங்க. தீர்க்கதரிசி வேலை அதே இல்லை. வேத வாக்கியங்கள் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டு நான் பேசுகிறேன், ஏவப்பட்டு நான் பேசுகிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் வாயிலிட்ட வார்த்தை அக்கினியும் இந்த ஜரக வினங்கும் ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் அதுக்கு தான் ஊழியம் பண்ணுறேன். உருட்டுக்கட்டை, டிம்ஸு கட்டை, இப்படிப்பட்ட கட்டையெல்லாம் பிளந்து, ஆமாம், சீக்கிரம் பற்றணும், சீக்கிரம் எரியணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் நான் செஞ்சு வர்றேன். ஆமாம், சோத்ராம். எலியா அப்படி தானே பண்ணான். ஆர்டர் ஒழுங்காக அடுக்கணும். ஆபிரகாமும் அப்படி தான். பலிக்கு தேவையான காரியங்களை எந்த டென்ஷன்லையும் பாருங்கள், அப்படி இப்படி விறுவிறுன்னு பண்ணாமல் ஆர்டர் சரியாக அடுக்கணும். நிதானத்தோடு நாங்கள் நடப்பிக்கிறோம் அந்த காரியங்களை.
அப்போ ஆயிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. புத்திமான்கள் அல்ல. Amen. But they measuring themselves by themselves and comparing themselves among themselves are not wise. Amen. புரியுதா? டு காம்பவுண்ட், அதாவது இது வந்து வேதத்தில் நீங்கள் இது எப்படின்னா ஒரு ரெவலேஷனை உங்களுக்கு கர்த்தர் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்டர்பிரேட்டிங் எதுலேயுமே வரும், த்ரூ ரெவலேஷனில் வரும், ட்ரீமில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதியாகமத்தில் 40ஆம் அதிகாரம் 8-16 இது சாதாரண ஆளுக்குமே வரும். ஆனால் இவங்க யார்கிட்ட போவாங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தர் இதுக்கு சாதாரண ஆள்கிட்ட கொண்டு போய் விட மாட்டார். அதுக்கு தான் சொல்கிறது ஆமென் சபையில் இருக்கணும்னு. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். ஏன் இல்லை? எவ்வளோ பேராக இருப்பான், ஏன் அவங்ககிட்டலாம் அவன் போல? கர்த்தர் அது வச்சுருந்த டு காம்பவுண்ட். தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். நீ இது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட பேசணும், யாரை கொண்டு இதை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் வச்சுருக்கிறார். நான் சொப்பனம் பார்த்தேன், இவங்களாகவே அதுக்கு இமேஜின் பண்ணி இவங்களாகவே அதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பார். தட்ஸ் த காட்ஸ் பிரீத் மேன், தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன் மேன். புரிந்துங்க, கரங்களை வைத்துங்க. ஆமென். பாருங்கள், இங்கே ஒயின் மேக்கர், பிரெட் மேக்கர் 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் வருது. பானை பாத்திரக்காரன், சுயம்பாகிகளின் தலைவன் 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் வருது. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? புரியுதா? சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றது ஆவிக்குரியவைகளை, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி அதை காண்பிக்கணும். கர்த்தரை முன் வச்சு பேசணும், கர்த்தரை முன் வச்சு சொல்லணும். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வேலை. யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. பார்வோன் தேசம் முழுவதும் யார் இருக்கான்? மந்திரவாதி தான் இருக்கான். நீ அவங்ககிட்ட போய் இந்த சொப்பனத்தை சொன்னால் அவனுக்கு தலையும் புரியாது, வாலும் புரியாது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கிற மேன்மையான ஸ்பிரிச்சுவலை நீங்கள் உலகத்தானோட கூட சேர்ந்து, உலகத்தான்கிட்ட போய் சேர்ந்து நீங்கள் அதை போய் நீங்கள் வெளிப்படுத்தியோ இல்லை நீங்கள் வெளிப்படுத்தவே வேண்டாம், அந்த ஆவியில் நீங்கள் கலந்துட்டாலே போதும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் டிம்மாயிரும். ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு நீங்கள் போகல. இங்கே அதுக்கு சாலிடான உதாரணம் இது. பாருங்கள், அதனுடைய 16ஆம் வசனம். அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி. வைன் மேக்கருக்கு அது வந்துச்சு. என்ன வந்துச்சு? உங்களுக்கு தெரியும், நேரம் இல்லை. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. பாருங்க எவ்வளவு அருமையா ஆண்டவர் பேசுறார். இது உங்களுக்கெல்லாம் வருங்க. உண்மையாலே சின்சியாரிட்டியாக, உண்மையிலேயே பியூரிட்டியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? என் கையில் என்ன இருந்தது? அது முதல்ல இருந்து படி, 9ஆம் வசனத்துல இருந்து. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருந்தது. அப்படின்னா திராட்சை செடி யாருன்னா இயேசு. ஐ எம் a true vine. நான் மெய்யான திராட்சை செடி. யூ ஆர் த பிரான்ச்சஸ். ஜான் 15 சொல்கிறார். அப்போ இயேசுவே சமயங்களில் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார், நின்று ரெவலேஷனாக தன்னை காண்பிப்பார். புரியுதா? இது நீங்கள் காம்பவுண்ட் அடைக்கணும்.
உங்களுக்கு அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் தெரியாது, உங்களுக்கு அதனுடைய இது தெரியாது. அதை தான் நான் சொல்லுவேன். இப்படிலாம் வரும்போது தேவ பிள்ளைகள் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, டேட் போட்டு எழுதி வைங்கன்னு சொல்லுவேன். பாருங்கள், அதை அவன் என்ன செய்கிறான், இந்த சுயம்பாகிகளின் தலைவன், இந்த யார் அவன் ஒயின் மேக்கர் திராட்சை ரசம் பிடிக்கிறவன், அதை காம்பவுண்ட் அடைச்சிடறான். காம்பவுண்ட் அடைச்சனால தான் அப்படியே சொல்கிறான் அவன். இது நீங்கள் அதை பார்க்கலாம், அதை காம்பவுண்ட் அதில் வந்து இது ஒரு அடைக்கப்பட்ட காரியமாக இருக்கும், அதில் ஒரு பிசுறு இருக்காது. எப்படி சொல்கிறான் பாருங்கள். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. 3 கொடிகள், 3 branches. அது துளிர்க்கிறதாக இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. பார்வோனுக்கு நான் ஒயின் மேக்கர், இப்போ சில சூழ்நிலையினால என்னை அதிலிருந்து ஒதுக்கி வச்சுட்டான், தள்ளி வச்சுட்டான். ஆனால் எனக்கு என்ன வந்துச்சு, இப்படி ஒரு ட்ரீம் வந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. I will compound my spiritual. I will compound my inspiration. I will compound my revelation. எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை வரத்தை நான் சரியாக காத்துக்கிட்டு வர்றேன், சரியாக பார்த்துட்டு வர்றேன், பயத்தோட நடுக்கத்தோடு. நான் செஞ்ச தப்புக்கு தான் என்னை தள்ளிட்டான், ஆனாலும் நான் உண்மையாக இருந்து என்னை எப்படியாவது அவனுக்கு வெளிப்படுத்தணும்னு நான் செபிச்சிட்ருக்கிறேன். புரிஞ்சுட்டு உங்கள் கரங்களை உயர்த்துங்க. திஸ் இஸ் காட்ஸ் பிரீத். திஸ் இஸ் காட்ஸ் பிரீத். உங்களுக்குள்ள கர்த்தர் ஊதிக்கிட்டே இருப்பார். பிரைஸ். அது போய் உங்களை அப்படியே வேலி அடைக்குவாங்க, காம்பவுண்ட். நீங்கள் என்ன செய்கிறது, நிறைய நேரத்தில் அதை காம்பவுண்டை அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுறது. கண்டேன் என் கண்கூடிற எங்க பீச் எங்கே, பார்க் எங்கே, அங்கங்கே மால் எங்கே, அங்கங்கே கண்டேன் என் கண்கூடிற. பாட்டை எப்படி மாற்றிக்கிறது. எஸ், ஸ்டே யுவர் காம்பவுண்ட். யுவர் ஸ்பிரிட் இஸ் யுவர் காம்பவுண்ட். அங்கே தான் ப்ரீத் பண்ணுவார், ப்ரீத் பண்ணி பேசுவார். மரமண்டைக்கு சொல்லு. ஆமென். எஸ், படிங்க. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அவ்வளவுதான். இஸ் த ரெவலேஷன். புரியுதா உங்களுக்கு? இது என்னது? ரெவலேஷன். இதில் அவனை அறியாமலேயே அவன் இன்ஸ்பிரேஷனுக்கும் இடம் கொடுத்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு அதை சொல்ல தெரியல, பேச தெரியல. புரியுதா? அதுக்குள்ள ஆள் யார்? இதை போய் பார்வோன் மந்திரவாதிட்ட அவன் சொல்லலை. பார்வோன் மந்திரவாதிட்ட மட்டும் இதை சொல்லியிருந்தான், இது கதை வேற மாதிரி ஆகி அன்னைக்கு அவன் தலை சிவப்பட்டிருக்கும். அவனுக்கு தலையும் தெரியாது, வாலும் தெரியாது. நீ எப்படி இந்த சொப்பனத்தை பார்ப்ப? யாரை கேட்டு நீ பார்த்த அப்படிம்பாங்க. எனக்கு வெளிப்பட்டுச்சியா? உனக்கு எப்படி வெளிப்படும்? உன்னை தான் பார்வன் தள்ளிட்டானே, நீ எப்படி திருப்பி அங்கே வருவ? ஆனால் காட்ஸ் மேன், காட்ஸ் பிரீத் மேன். பாருங்க, வாசிங்க, படிங்க, வச்சுக்கிறோம், நேரம் இல்லை. அந்த 3 கொடிகளும், அந்த 3 கொடிகளும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு, உனக்காக எனக்காக உயிர்த்த இயேசு. ஆமென். உன் பாவங்களை மன்னித்து மறந்து உனக்காக எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு. அந்த 3 கொடிகளும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். நீங்க நல்லா இதை பாருங்க, நீங்க அதை மீண்டும் அதை ரீகால் பண்ணி பாருங்க. அவர் சொப்பனத்தில் ஒரு பிசுறு இருக்காது. அவன் சொன்னதில் ஒரு இது இருக்காது. அவங்ககிட்ட ஒரு தவறு இருக்காது. பார்வோன் கையில் நான் பாத்திரத்தை கொடுக்குறேன், பார்வோன் கொடுக்குறார், அதை வாங்குறாரு, இதெல்லாம் க்ளீனாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வாசிங்க. இதுதான்
அதன் அர்த்தம் என்று இதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப ஊழியக்காரனுக்கு ரெவல்யூஷன் வருது. அதை யார் தலையில கொண்டு போய் போடுறான்? சபையில் விசுவாசிகள்கிட்ட கொண்டு தான் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இப்படி வைப்பா, இப்படி செய்ப்பா, மறந்துடாதப்பா, செஞ்சிடாதப்பா, இப்படி பண்ணு, ஜெபம் பண்ணு, கர்த்தா ஜெபி, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, நான் உன் மேலே பார்த்த என்கிட்ட வந்து சொல்கிறாரு. இவர் தேவைக்கு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? ஓகே ஓகே, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சொன்னபடியே நடக்குது. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நம்ம அண்ணன் இன்னும் எதெல்லாம் போடுற, நான் களவாய் கொண்டு, எதுக்கு இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்கிறேன்? நீ இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்லணும். இவங்கிட்ட போய் ஸ்டோரியை சொல்கிறது. படிங்க. என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில். பாருங்க, இப்ப இன்னொரு அண்ணன் வர்றாரு. அவரு ஒயின் மேக்கர், இவர் பிரெட் மேக்கர், அதாவது என்னது, அப்பம் சுடுறவர். இவருக்கு எப்படி ரெவலேஷன் வருது பாருங்க. நன்றாக இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டே. மேல்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட, பாருங்க, 3 வெள்ளைக்கூடை. 3 வெள்ளைக்கூடைனா அதாவது திரியேக தேவனுடைய பர்டன். அது பியூராக எனக்கு வார்த்தை. அவன் என்ன ஆள்? அவன் ஒயின் மேக்கர், இவன் பிரெட் மேக்கர். புரியுதையா? வார்த்தையை பிரயோகிக்கக்கூடியவன். அதை எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அவனுடைய ஆவி ஆத்மா சரியாமல் கூட எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து எப்படி இருக்குது? 3மே சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது. புரியுதா? என் தலையின் மேலே இருந்ததை பறவை வந்து பட்சிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? பட்சிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? என் தலையின் மேல் இருந்ததை பறவை வந்து, இது வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேருந்து ஃப்ளஷ் மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உன் மைண்டை வந்து நீ பறவைகள்னால் டெவல், ஆகாயத்து பறவை. அந்த ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஷூன்னு விரட்டினியா? என்ன பண்ணியிருக்கணும் நீ? என்ன பண்ணியிருக்கணும் நீ? அவன் எவ்வளோ அட்டென்ஷனாக சொல்கிறான் பாருங்க. அந்த சொப்பனத்துக்கு அவன் சொல்லும்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவனுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் வெளிப்படுது. ஆனால் அவன் அந்த இன்ஸ்பிரேஷனை காம்பவுண்ட் அடைக்கலை, பட்சித்து போடுறதுக்கு இடம் கொடுத்துட்டான், சிந்தனையை விற்று போட்டுட்டான். ஆகாயத்து பறவைகள் வந்து அது என்னது, தலையில் இருக்கிறத விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுது, கொத்தி கொத்தி கொண்டு போயிடுது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தைக்கு அடையாளம் அவனுடைய ஊழியம் அதில் இருக்கிறது. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளா, 3 கூடையும் 3 நாள், 3 கூடையும் 3 நாள். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். உன் மாம்சத்தை, நீ மாம்ச சிந்தையில் இருந்தனால உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது ரெவலேஷன், ஹை ரெவலேஷன். நீ மாம்சத்திலே இருந்தனால அது வந்து திங்கிற அளவுக்கு ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி உன்னால் செய்ய முடியலை, அதை உணர முடியலை. இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கை கோட்டை விடுறோம் இந்த இடத்துல. அது அப்படியே நடந்தது. ஆமென். இப்போ நீங்கள் 41ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும் படி.
அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய இது யாரு இது யாரு இது யாரு இது 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 இப்படி சொல்றது யாரு? யோசேப்பு சொல்வான்ல, பானை பாத்திரக்காரன் இவன் தான். இவனுக்கு இப்போதான் இந்த இன்ஸ்பிரேஷன் வருது. ஒருத்தனுக்கு ஒரு அழிவு வந்த உடனே, ஆகா எனக்கும் சொன்னான் அவனுக்கும் சொன்னான், எனக்கு சொன்னபடியே நடந்துருச்சு, அவனுக்கு சொன்னபடி அவன் தூக்கில் போட்டாச்சே, 3 நாளைக்குள்ளே அவன் தூக்கில் போடப்பட்டானே, தலையை உயர்த்தி தூக்கில் போட்டாச்சே, ஆனால் என் தலையை உயர்த்தி மீண்டும் அரண்மனையில் வச்சுட்டாரே, ஆஹா இப்போ அவனுக்குள்ள த காட்ஸ் பிரீத் அவனுக்குள்ளே ஊதப்படுகிறது. உணர்வடைஞ்சு சபையில் இரு, உணர்வடைஞ்சு உனக்கு நடத்த காரியத்தை வச்சு உணர்ந்து உனக்கு தேவன் செஞ்ச சாட்சி, உனக்கு இன்னும் செய்து கொண்டு வருகிற சாட்சி, உன்னை இன்னும் வரைக்கும் உன்னை வலுவாதபடி காக்கிறவர், இது என் பலம், இது என்னுடைய அழகு, என்னுடைய படிப்பு, என் சம்பாத்தியம், என் டேலண்ட் சொல்லாத. நீ பானை பாத்திரக்கார மாதிரி வர முடியாது, சோத்து கூட தான். ஆமாம் ஆமாம். பிரெட்டு கூட அவங்க ஊரில் பிரெட்டு, நம்ம ஊரில் சோறு. அதுக்கு சொன்னேன். ஆமாம், உன்னால் எங்கேயுமே வர முடியாது, எதுலேயுமே நீ உன்னால் இது பண்ண முடியாது. ஆமாம், உன் நடந்ததெல்லாம் நீ வந்து பாருங்க, அவன் அப்படியே மறந்துருக்கலாம். அவன் சொன்னான், அவன் சொன்னது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் என் ஊழியக்காரன் சொல்லிட்டான், அவனுக்கே தெரியலை, நான் தான் அவனுக்கு இப்படி பண்ணியிருக்கேன், அது அவனுக்கு தெரியலை. ஆனாலும் அவன் ஆதங்கத்தில் சொல்லிட்டான், நான் ஒரு தப்பும் பண்ணலப்பா, நான் ஒரு தப்பும் செய்யலை, நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னை மட்டும் நீ நினச்சிக்க. ரொம்ப நாள் கழித்து தான் அவனை நினைக்கிறான். ஆமாம், சரி படிங்க. அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பை பார்த்தீங்களா, இதுதான் எங்க சொல்றான், யார்கிட்ட சொல்றான்? பார்வோன்கிட்ட சொல்றான், ராஜா கிட்ட சொல்றான். நான் எப்படி சொல்லுவேன், என்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார், நானே அற்பமும் தூசியுமான நபர், என்னை கொண்டு எப்படி செய்வார், என்னை கொண்டு எப்படி பண்ணுவார். எங்க பார்வோன்கிட்ட பேச வச்சிருக்காருங்க கர்த்தர் அவனை. நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களை எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க கர்த்தர். பார்வோன்கிட்ட கேஷுவலாக சொல்கிறான். பார்வோனுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இருக்கணும். அனாவசியமான பேச்சு பேசினான். இவன் தலையை வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான், இவன் பேசினது எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு, இவன் தலையை வெட்டினா வெட்டிடுவாங்க. சம்பந்தம் இல்லாமல் உளறியடா. அவன் சொல்லட்டுமா, நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் உளறினாலும் கர்த்தர் அங்கே பேசுவார். தலையும் புரியாது வாலும் புரியாது, இதில் என்ன சொல்ல வர நீ? ஆனால் பார்வோன் என்ன செய்யறான் தெரியுமா? யோசேப்பை அழைப்பிட்டான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டே, அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. ரெவலேஷன் எங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா? பிரெட் மேக்கர், வைன் மேக்கர், கிங். கர்த்தர் யாரையும் விட மாட்டார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் யாரையும் விட மாட்டார். உங்களுக்கு தயவு செய்கிறதுக்கு, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, உங்களுக்கு கண்களில் கருணை கிடைக்கிறதுக்கு எங்கே யாரை எழுப்பி வச்சுருப்பான்னு உங்களால் சொல்லவே முடியாது. நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோதான் நம்ம வட்டம், இவ்வளோதான் நம்ம எல்லை, நம்ம ஜப அளவு நமக்கு தெரியும், நம்ம பரிசுத்த அளவு நமக்கு தெரியும், நம்ம இவ்வளோதான், நமக்கு இதுக்கு மேலெலாம் ஒன்றும் பெருசாலாம் நடந்துடாது. அப்படி தான் பாஸ்டர் 25 வருஷமாக நினச்சிருந்தேன். 5 மாதத்தில் கர்த்தர் மாற்றினார். 5 மாதத்துக்கு முன்னாடி கர்த்தர் ரிப்ளனிஷ், எஸ், எல்லாத்தையும் அப்படியே மாற்றினார். கேலண்டரை மாற்றினது போல் ஒன்றையும் மாற்றினார். கர்த்தர் பெரியவர், உண்மையாரு, உத்தமமாரு,
பிரியமாயிரு, பரிசுத்தமாயிரு, சாட்சியாயிரு. எந்த சூழ்நிலையிலும் டெம்ட் ஆகாத. டு காம்பவுண்ட் யுவர் செல்ஃப். உன்னை வேலி அடைச்சி பாதுகாத்துக்க. உங்ககிட்ட பேசுகிற வார்த்தைகளை பொறுக்கி 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 எடுத்து 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 கொண்டு வா. எப்படி மண்ணாவை டெய்லி பொறுக்கி எடுத்து 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 கொண்டு வருவாங்களோ அது மாதிரி கொண்டு வா. அது மாதிரி கலெக்ட் யுவர் செல்ஃப். கலெக்ட் யுவர் பாஸ்கெட். ஆமென். உன் ஜீவியத்தில் வை, லைஃப்பில் வை. வச்சு 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 ஜெபி. முந்தி இப்படி சொன்னீங்களே, முந்தி இப்படி பேசுனீங்களே, ஆண்டவரே அது எனக்கு தந்தால் நல்லா இருக்குமே. அந்த பக்கம் உனக்கு இருக்கா? மீண்டும் பார்வோன்ற ஸ்தானத்தில் போனால் மீண்டும் பழைய சேட்டை பண்ணுவியா? ஒரு தரப்பட்டதே போதும் ஆண்டவரே. ஆமென். அப்படின்னா பார்வோனுக்கு உன்னை வாயாக வைக்கிறேன். மோசே எப்படி வச்சாரோ அதே மாதிரி இந்த வைன் மேக்கரை பார்வோனுக்கு வாயாக வச்சுட்டார். இவன் சொன்னான், ஏய் இலையை எடுனா இலை எடு. இலையை என்னாத? உன்னை எடுக்க தானே சொன்னேன். உன்னை என்னவா சொன்னேன்? வேலையப்பார். சொல்லலையே, சொல்லலையே. கூப்பிடு அந்த யோசேப்பை, கூப்பிடு அந்த யோசேப்பை. உங்களுக்காக வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மறைவில் வசிங்க. எஸ்ஐயா 45ஆம் அதிகாரம் 3-4 படிங்க சீக்கிரம். இந்த மாதம் எனக்கு கொடுத்த வாக்குதத்தம் அதுதான். எனக்கு பர்சனலாக உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என்ன நாமம் அது? நீ என்னுடையவன். You are my own. You are my breath. You are my speech. You are my mouth. You are my thoughts. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ நினைப்பாய். நீ என்ன நினைக்கிறியோ அதை நானும் நினைப்பேன். நீ யார் யார்கிட்ட என்னென்னலாம் சொல்லி சொல்லி புலம்புறியோ அதெல்லாம் என் சமூகத்தில் வரும். பானபாத்திரக்காரன்ட்ட நீ புலம்புன, சொந்த கதை சோக கதையெல்லாம்ட்ட சொன்னேன், நல்ல மனசில் சொன்னேன். அவன் மறந்துட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, நான் காம்பவுண்ட் வேலி அடைச்சேன். அவன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணான். நேராக பார்வன்ட்ட வந்தான். ஓவர் நைட்டில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், ஈஜிப்டில் உயர்த்தினார். கரங்களை உயர்த்துங்களா. இந்த ஒன்று தான் யோசேப்பை உயர்த்தினது. எது அது? 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ஆமென். பாருங்க, that thou canst understand a dream to interpret it. I have dreamed a dream, and this is none that can interpret it. Amen. And I have heard say of thee. நல்ல ஆழமான அர்த்தம். வெளிப்பட்டது வெளிப்பட்டது வெளிப்பட்டது. அதோடு இல்லை, நான் காம்பவுண்ட் அடித்து அதை யோசித்தேன். இப்படி செஞ்சால் என்ன, இப்படி பண்ணால் என்ன, இப்படி கூப்பிட்டு கேட்டால் என்ன, இப்படி பண்ணால் என்ன. இப்படி தான் கர்த்தர் உங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு வர நன்மையெல்லாம் இப்படி தான் வருது. உங்களுக்கு வர நன்மையும் இப்படி தான் வரும்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அப்படியே வரும். நீ விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பாயின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்படியே வரும். நீ மாறுபாடாக நினைக்காத, மாறுபாடாக யோசிக்காத. உன் தவறை, உன் குற்றத்தை, இவன் 2 பேருமே தவறு செஞ்சு தான் அங்கே வந்தான், உள்ளே வந்தான். எங்கே வந்தான்? தவறு செஞ்சு தானே ஜெயிலுக்குள்ளே போனான். யோசேப்போட சிறையில் அடைக்கப்பட்டான்.
அப்போ நீயும் ஏதோ ஒரு தவறு செஞ்சுதான் நீங்கள் லாக்அப்பில் இருக்கலாம். பயப்படாத. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் உன்னை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. உன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் உன்னை என்ன செய்யும்? சுத்த பொன்னாக நீ விளங்குறதுக்காக தான் கர்த்தர் அதை உனக்கு அனுமதித்திருக்கிறார். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். சொல்கிறத நீங்கள் கவனித்தாலே போதுங்க. பாஸ்டர் சொல்கிறது என்ன சொல்கிறா நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டாலே போதும். ஸ்மெல் பண்ணிட்டாலே போதும். ஆமென். அப்போ தானியேல் 5ஆம் அதிகாரம் 16-17. தானியேல் 5:16-17. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும். தானியேல் 5:16-17. எஸ். பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும். இல்லை, 14லேருந்தே படிங்க. உனக்குள்ளே தம்பி இதை படிப்பா. 14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா? காட்ஸ் ஸ்பிரிட். காட் ஸ்பிரிட்னா யாரு? திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. காட்ஸ், தே ஆர் காட்ஸ். காட் ஸ்பிரிட். எப்படி அவன் ரெவலேஷன் எப்படி எடுக்கிறான் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்துகிறவர், தெளிவிக்கிறவர், உணர்த்துகிறவர், ரெவலேஷனாக உனக்கு காண்பித்து எங்களோட கூட பேச வைக்கிறவர். வார்த்தை தேவனுடைய மனுஷன் மன்னிக்கவும் 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்பா. நீ கடிந்து சொல்கிறியா, கண்டம் பண்ணி சொல்கிறியா, புத்தி சொல்கிறியா, நான் கேட்குறேன். ஏன் சபை கேட்க மாட்டேது? இங்கே தான் கோளாறு. சபை மட்டும் அதை கேட்டுட்டா போதும், உன்னை தேறினவனாக மாற்றிடுவார். ஆமென். 15-16 வேகமாக. இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பாணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பாய் என்றான். போதும் அளவுக்கு உனக்கு காணிக்க தரேன். ரெவலேஷனையும் பெற்றான், இன்ஸ்பிரேஷனையும் பெற்றான். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். இதை நீ சொல்லிட்ட, உனக்கு இப்படி காணிக்க தரேன், உனக்கு இப்படி தரேன், உனக்கு இப்படி செய்கிறேன். இதே தான். இது வேற மாதிரி யாருக்கு வந்தது? பிலேயாமுக்கு வந்தது. பாலாக்கு சொன்னான், வீடு நிறைய பொண்ணு தரேன், வள்ளி தரேன், நீ எனக்காக சவி. அதை அவன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணான்? தானியேல் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான்? தானியேல் காட்ஸ் பிரீத்தா டிரான்ஸ்ஃபர் பண்ண. பேலம் ஈவில் பிரீத்தா டிரான்ஸ்ஃபர் பண்ண. மணி இத்தனையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றும் ஓடலை, கிறுகிறுத்து போச்சு. உட்காந்து சாப்பிடலாமே. ஆமாம், ஒரு ப்ராப்பர்ட் ஸ்கூல்னு ஒன்று ஆரம்பித்து உட்காந்துடலாமே, கொட்டுமே. அவன் எப்படி பண்ணான் பாருங்க. 17 படிங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் இருக்கட்டும். இருக்கட்டும். ஆமென்.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது ஒரு நாள் நீ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாத. கவனமாயிரு, கவனமாயிரு. ஊழியம் கட்டப்படுவது பணத்தில் அல்ல, ஐஸ்வர்யத்தில் அல்ல. நான் வர்றேன் நீ வர்றேன்னு போட்டி போடுவாங்க. ஆமென். யூ காம்பவுண்ட் யுவர் செல்ஃப். உன் பிரதிஷ்டையை, உன் அபிஷேகத்தை, உன் வார்த்தையை, தேவன் உன்னை நம்பி கொடுத்த கிருபையை, மேன்மையை யாருக்கும் விட்டு போட்டுறாத, யாருக்கும் விட்டு போட்டுறாத. ஆமென். என்ன சொல்கிறான் தானியேல்? ராஜ்ய சமூகத்தில் பிரதியுத்தரமாக வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும். ராஜ சமூகத்தில் பேசுறதுங்கிறது சும்மா இல்லை. அந்த நேரத்தில் உங்கள் உள்ளம்தான் பேசும், அட்டென்ஷனோட பேசும். இங்கிலீஷில் பாருங்கள். Then Daniel answered and said before the king, let thy gifts be to thyself and give thy rewards to another. பொன்னாடை போத்துறது அதெல்லாம் வேறு யாருக்காவது போத்து, ரத்தாம்பரம் தரிப்பிக்கிறது இதெல்லாம் வேறு யாருக்காவது செய். ஆமென். Yet I will read the writing unto the king and make known to him the interpretation. இதான் மெயின். எனக்கு தெரிவிக்கப்பட்டவைகளை நான் சொல்லட்டும். God's breath, inspiration, interpretation. ஆமென். யாவில நீ சொன்னதை வெளிப்படுத்தி கர்த்தர் என் கூட பேசி நான் அதை காம்பவுண்ட் அடைச்சி ஜெபிச்சு நான் உனக்கு சொல்கிறத சொல்லுகிறேன். இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து என்னைய நீ என்ன செய்யாதே, டெம்ப் பண்ணாதே. இதுதான் சேம் ஈவில் பண்ணுச்சு இயேசுவுக்கு. சகல ராஜ்யத்தையும் காமிச்சது. இவைகளெல்லாம் உமக்கு தருகிறேன். இவைகளெல்லாம் நீ சிலுவைக்கே போக வேண்டாம், ராஜ்யத்தை அப்படியே எடுத்துடுறோம், நானே தந்துடுறேன், நானே தந்துடுறேன். ரெவலேஷன் என்னது? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நீ வந்து சும்மா இன்பமாக சுகமாக அனுபவிக்கணும்னு நினச்சா யூ ஃபெயில் யுவர் ஸ்பிரிச்சுவல். நீ வலகரையன் கொடுக்கணும், இயேசுவை போல் நீ மாறணும். இயேசு இந்த 3 டெம்டேஷன் நீ வச்சு இதுக்கெல்லாம் வச்சு பாருங்கள். அதே தான், அதே தான் குணம்தான், அதே தான் இவனுக்கும் வருது. ஆமென். உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். தேறினவனாக இரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க. ஸோ நல்ல ஆவிக்குரிய வரங்களை கேளுங்க. ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பாஷைகளை பிரித்து பேசுகிற வரம், பாஷைகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம், இன்டர்பிரிட்டேஷன் கிஃப்ட்ஸ். ஆமென். இவைகளெல்லாம் கர்த்தர்கிட்ட கேளுங்க. இதனுடைய 3rd இன்ஸ்பிரேஷன் பார்ட் அடுத்த வாரத்தில் நம்ம கர்த்தர் பேசுவார். எக்ஸாம்பிள்ஸ் அதில் ஒரு சில காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆமென். அவங்க எவ்வளோ வைராக்கியமாக வல்லமையாக அந்த அபிஷேகத்தில் அவங்க ஊழியம் செய்வாங்கங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் கர்த்தர் பேசுவார். முழந்தால் படிடுவோம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற எல்லாமே உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் தான். வேத வாக்கியங்கள் ஆவிக்குரிய வரம். வார்த்தையை ஒவ்வொன்றிலையும் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வல்லமை இருக்கிறது. வேத வசனம் வல்லமையாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. அவைகள் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாக இருக்கிறது. அவைகள் ஊனையும் கணுக்களையும் ஆவியையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தையாகும், இன்ஸ்பிரேஷனாகும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர்ஸ் காட்ஸ் பிரீத். ஆமென். ஹல்லேலூயா. A sudden brilliance, a sudden word, a sudden word, a word came. Amen. Oh glory. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எனக்கு உண்டாகணும் ஆண்டவரே.
த கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு உண்டாகும். ஏவுதல்ல பேச, ஆவியின் ஏவுதல்ல நான் பேசணும். ஆவியின் ஏவுதல்ல நான் பேசணும். ஆவியின் ஏவுதல்ல நான் ஆலோசனை சொல்லணும். என்கிட்ட வர்ற ஒவ்வொருவருக்கும் கருத்தா, பயத்தோடு, நடுக்கத்தோடு, ஒரு ஏவுதலோடு கூட நான் பேசுவேன். சின்ன ஊழியமோ, வீடு சந்திக்கிற ஊழியமோ, என் குடும்பத்தில் ஆலோசனை சொல்கிற காரியமோ, எந்த விஷயத்தில் நான் டெம்ட் ஆகாதபடிக்கு, நான் பலவீனத்தோடு கூட அல்ல, டு காம்பவுண்ட், என்னை வேலி அட்டைத்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக சரி செய்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசு, ஆண்டவரே என்னோடு கூட பேசு, ஆண்டவரே எனக்காக யுத்தம் பண்ணும், எனக்காக வழக்காடும், எனக்காக யாவையும் செய்து முடியும். அப்படி உன்னை காம்பவுண்ட் அடிச்சுட்டு கர்த்தர் நில்லு. கர்த்தர் உன் மூலமாக பலத்த காரியங்களை பேசுவார், பலத்த காரியங்களை பேசுவார். சாதாரணமாக நீ பேசிவிட்டு போய் விடுவாய். கடந்த நாளிலும் இந்த சபையுடைய மக, வெளிநாட்டில் இருக்கிற மக சொல்லுச்சு, பாஸ்டர் நான் சிக்கில் இருந்தேன், நான் படுக்கையில் கிடந்தேன், அந்த நேரத்தில் நீங்கள் என்றைக்கோ சொன்ன சத்தம் என் காதுகளில் விழுந்தது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன சொன்னேன்? ஆமென், என்ன சொன்னேன்? கீப் டிஸ்டன்ஸ், கீப் டிஸ்டன்ஸ், கீப் டிஸ்டன்ஸ். என்றைக்கோ சொன்னீங்க. அது அந்த நேரத்தில் எனக்கு ஐ காம்பவுண்ட், அதை நான் வேலி அடைத்தேன். எல்லா காவலோடு அதை நான் வேலி அடைத்து கதறினேன். லார்ட் ஹீல் மை சிக். கர்த்தர் என்னை சுகமாக்கினார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார். உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார், உங்களுக்கும் அதை செய்வார். கர்த்தர் செய்வார், இயேசு செய்வார். கர்த்தாவே காரியங்களை வாய்க்க செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை இனி ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.